நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மது அருந்தும் போது சண்டையிட்டுக் கொண்ட நண்பர்கள், நண்பனை பியர் பாட்டிலால் குத்தி கொலை செய்த மற்றொரு நண்பர், கொலையாளியை பிடிக்க முடியாமல் திணறி வந்த போலீஸ், பெயரை மாற்றிக்கொண்டு ஊர் ஊராக சுற்றி திரிந்து போலீசுக்கு தண்ணி காட்டிய கொலையாளி, கிட்டத்தட்ட 21 வருடம் கழித்து மீண்டும் வழக்கை தூசி தட்டிய போலீஸ், எஸ்ஐஆர் படிவம் நிரம்பும் அதிகாரிகள் போன்று வீடு வீடாக சென்று விசாரணையில் காத்திருந்த அதிர்ச்சி ட்விஸ்ட். நண்பனை சக நண்பனை கொன்றது ஏன்? 21 வருடம் கழித்து சிக்கிய கொலையாளி சொன்ன வாக்குமூலம் என்ன? ஆண்டு மரியம்ங்கிற பெண் ஒருத்தங்க வேர்க்க விறுவிறுக்க எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. சார், எங்க வாடகை வீட்டுல வச்சு தாஜுதீன்கிற நபரை யாரோ கொன்னு போட்டுட்டாங்கன்னு சொல்லி புகார் அடிச்சிருக்காங்க. இதை கேட்டு உடனடியா ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு உயிரிழந்த நபர் யாரு, எந்த பகுதியை சேர்ந்தவர்னு மரியம் கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு மரியம், இந்த வீட்டை ராஜேந்திரன்கிற நபருக்கு வாடகைக்கு விட்டிருந்தோம். ராஜேந்திரனும் தாஜுதீனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் யதார்த்தமா இந்த பக்கம் வந்தேன். அப்போ தாஜுதீன் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்தாரு. அந்த நேரத்துல வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து ராஜேந்திரனோட மனைவி ரசூல் பீவி கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வீட்டுல என்ன நடந்துச்சு, ராஜேந்திரன் எங்க தப்பிச்சு போனாருன்னு ஒண்ணுமே தெரியல. அதுக்கடுத்து ராஜேந்திரன் எங்க தப்பிச்சு போனாருன்னு தெரிஞ்சுக்க அவரோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. ஆனா அது மூலமா போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ராஜேந்திரனோட சொந்த ஊரான கடலூருக்கும் போய் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். ஆனா அதுலயும் அவரை பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால கொலையாளியை பிடிக்க முடியாம திணறின போலீஸ் வழக்க அப்படியே கிடப்புல போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 வருஷங்கள் கழிச்சு நீண்ட நாட்களா கிடப்புல கிடந்த வழக்கையெல்லாம் மறுபடியும் தூசி தட்டி எடுத்திருக்காங்க போலீஸ். தாஜுதீன் கொலை வழக்கு கொலையாளியை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இது சம்பந்தமா கடலூருக்கு போன போலீஸ் ராஜேந்திரன்கிற பேரிலையும் அவங்க அப்பா பரமேஸ்வரன்கிற பேரிலையும் எத்தனை பேர் கடலூர் மாவட்டத்துல தந்தை மகனா இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட எடுத்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 10 பேரோட லிஸ்டை எடுத்த போலீஸ் எஸ்ஐஆர் படிவம் நிரப்புற அதிகாரிகள் மாதிரி ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் போயிருக்காங்க. அப்ப லட்சுமிங்கிற பொண்ணோட வீட்டுக்கு போன போலீஸ், உங்க கணவர் பெயர் ராஜேந்திரனா, அவங்க அப்பா பேரு பரமேஸ்வரனான்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு லட்சுமி ஆமான்னு சொல்ல, ராஜேந்திரன் 2004ல எங்க இருந்தாருன்னு கேட்டு இருக்காங்க. அப்போ தன் கணவர் சென்னையில தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து ராஜேந்திரனோட ஃபுல் டீடைல்ஸையும் அவங்க மனைவி மூலமா கலெக்ட் பண்ண போலீஸ் தாஜுதீன் கொலை வழக்கு குற்றவாளி லட்சுமியோட கணவன் ராஜேந்திரன் கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. ராஜேந்திரன் வீட்டுல இல்லையா, அவர் எங்க போயிருக்காருன்னு போலீஸ் கேட்டு இருக்காங்க. அதுக்கு லட்சுமி, அவர் ஊர் ஊரா போயிட்டு சாம்பிராணி போடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவர் எந்த ஊர்ல இருக்காருன்னு எனக்கு தெரியல. என் மகனுக்கு தான் அவரை பத்தி எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லி இருக்காங்க. இதனால போலீஸ் அங்குள்ள ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்த அவரோட மகனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. கடலூரை சேர்ந்த ராஜேந்திரன்கிற நபருக்கு லட்சுமிங்கிற மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்த ராஜேந்திரன் 3 பெண்களை வச்சு பாலியல் தொழில ஈடுபட்டு இருந்திருக்கார். அந்த நேரத்துல இவருக்கும் ரசூல் பீவிங்கிற பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராஜேந்திரனும் தாஜுதீன்கிற நபரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் 3 பெண்களை வச்சு இந்த பாலியல் தொழில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதுக்கடையில ராஜேந்திரனும் அவரோட நண்பர் தாஜுதீனும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ, உன் மனைவி ரொம்ப அழகா இருக்கா, அவளை என் கூட அனுப்பிவிடுன்னு ராஜேந்திரன் கிட்ட சொல்லி இருக்காரு தாஜுதீன். இதை கேட்டு கோபமான ராஜேந்திரன் பியர் பாட்டில உடைச்சு தாஜுதீனை சரமரியா குத்தி கொன்னுட்டார். அடுத்து
அங்கிருந்து தலைமறைவான ராஜேந்திரன் தன்னோட பேரை ரஃபீக்னு மாத்திக்கிட்டு கடலூர்ல செட்டில் ஆயிட்டார். ரஃபீக் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல தங்கி கடையா போய் சாம்பிராணி போடுற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் பக்கத்துல உள்ள கடைக்கு டீ குடிக்க போயிருக்கார். அப்போ இவருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமா ராஜேந்திரன் மேல புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா இத பெருசா பொருட்படுத்தாத ராஜேந்திரன் வழக்கம் போல பெங்களூருல உள்ள கடைகளுக்கு சாம்பிராணி புகையை போட போயிருக்கார். அப்போ ராஜேந்திரனுக்கு போலீஸ் கிட்ட இருந்து போன் ஒண்ணு வந்திருக்கு. டீக்கடை வழக்க பத்தி விசாரிக்க தான் போலீஸ் நம்மள கூப்பிடுறாங்கன்னு நினைச்ச ராஜேந்திரன் பெங்களூருல இருந்து கிளம்பி வந்திருக்காரு. அப்போ அவரை தட்டி தூக்கிய போலீஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்பதான் தாஜுதீன் கொலை வழக்கு சம்பந்தமா கைது செய்யப்பட்டிருக்கோம்னு ராஜேந்திரனுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து கொலை குற்றத்தை ஒத்துக்கிட்ட ராஜேந்திரனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. வீட்டின் பின்பக்கத்தில் முகத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்த பெண். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களிடமும் உயிரிழந்த பெண்ணின் மகளிடமும் விசாரணை. வழக்கையே திருப்பி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். மகளே பெற்ற தாயை கழுத்தை நெரித்து கொன்றது அம்பலம். பெற்ற தாயை மகள் கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? காலை நேரம் வீட்டு பின்புறத்துல பெண் ஒருத்தங்க துணிக்காய போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுல உள்ள தங்கமணிங்கிற பெண் முகத்துல காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து ஷாக்கான அந்த பெண் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கொலை நடந்த இடத்தை ஆய்வு பண்ணி தங்கமணி கீழே விழுந்ததால முகத்துல அடிபட்டு உயிரிழந்திருக்கலாம்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. அடுத்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் பக்கத்து வீட்டு பெண் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்போ தங்கமணி எப்பவும் கழுத்துல தங்கச்சங்கிலி போட்டிருப்பாங்க. அந்த தங்கச்சங்கிலியை இப்ப காணும்னு சொல்லி இருக்காங்க. இதனால நகைக்காக தங்கமணி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சந்தேகப்பட்ட போலீஸ் பல்வேறு கோணங்கள்ல இந்த வழக்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல தங்கமணியோட மகள் சந்தியா கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்ப எங்க அம்மா தவறி கீழே விழுந்து முகத்துல அடிபட்டு உயிரிழந்துட்டாங்கன்னு சொன்ன சந்தியா அடுத்தடுத்த போலீஸோட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சிருக்காங்க. இதனால சந்தியா மேல ஒரு கண்ணை வச்ச போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தங்கமணியோட கழுத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டு இருந்துச்சு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் திருன்னு முடிச்சிட்டு இருந்த சந்தியாவை தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் தங்கமணி ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, என்ன காரணம் அப்படிங்கிற முழு தகவலும் கிடைச்சிருக்கு. கேரளாவில் உள்ள முண்டூரை சேர்ந்த தங்கமணிக்கு 45 வயசுல சந்தியான்னு ஒரு மகள் இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி சந்தியாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒருத்தருக்கும் கல்யாணமாக இருக்கு. ஆரம்பத்துல இவங்களோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா நாள் போக போக கணவன் மனைவிக்கு இடையில ஒரே சண்டையும் சச்சரவுமா இருந்திருக்கு. எந்த நேரமும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால கணவரை பிரிஞ்ச சந்தியா தன்னோட தாய் வீட்டுல வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் சந்தியாவும் அதே ஏரியாவை சேர்ந்த 29 வயசான நிதின்கிற இளைஞரும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்சவங்க அதுக்கடுத்து தங்களோட போன் நம்பர்களை பரிமாறிக்கிட்டு பகலா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறியிருக்கு. சந்தியா தன்னோட தாய்க்கு தெரியாம நிதின் கூட பீச் பார்க் ஹோட்டல்னு ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. இதுக்கடையில சந்தியாவோட கள்ளக்காதல் விஷயம் தாய் தங்கமணிக்கு தெரிய வந்திருக்கு. இத கேட்டு கடும் கோபமான தங்கமணி சந்தியாவை கண்டிச்சிருக்காங்க. உன்னை விட நிதின் ரொம்ப சின்ன பையன், அவன் கூட கூச்சமே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்க. இந்த விஷயம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. அதனால ஒழுங்கா நிதின் கூட பழகுறத இத்தோட நிப்பாட்டிக்கோன்னு மிரட்டி இருக்காங்க. ஆனா தங்கமணியோட பேச்ச சந்தியா காது கொடுத்து கூட கேட்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தியாவுக்கு போன் பண்ண நிதின், என் குடும்பத்துல ரொம்ப பண கஷ்டம் ஏற்பட்டிருக்கு,
என் செலவுக்கு கூட பணம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்க வீட்டுல நகை இருந்தா எனக்கு கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணுன்னு கேட்டிருக்கார். இத கேட்ட சந்தியா, என்கிட்ட நகை இல்ல, எங்க அம்மா கழுத்துல அணிஞ்சிருக்கிற தங்க சங்கிலியை வாங்கி தர்றேன்னு சொல்லி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு தங்கமணி கிட்ட நகையை கேட்டிருக்காங்க சந்தியா. அதுக்கு தங்கமணி, உன்னைய நம்பியெல்லாம் என்னால தங்க நகையை கலட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு கோபமான சந்தியா தன்னோட காதலன் நிதினை போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அடுத்து 2 பேரும் சேர்ந்து தங்கமணியை சரமாரியா தாக்கி கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. அடுத்து முகத்துல சரமாரியா தாக்கி தங்கமணி தவறி கீழே விழுந்து முகத்துல அடிபட்டு உயிரிழந்த மாதிரி நாடகமாடி இருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நிதினையும் சந்தியாவையும் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. புதரில் இருந்து வீசிய கடும் துர்நாற்றம். காவல் நிலையத்திற்கு தகவல் சொன்ன பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சாக்கு மூட்டையை திறந்து பார்த்தபோது பேரதிர்ச்சி. சாக்கு மூட்டைக்குள் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலம். பேண்ட் பாக்கெட்டில் இருந்த டிரைவிங் லைசன்ஸை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறை. சாக்கு மூட்டையில் சடலமாக கிடந்த நபர் யார்? இவ்வளவு கொடூரமாக கொலை செய்து உடலை புதரில் வீசி சென்றது யார்? நடந்தது என்ன? ஈங்கூர் கிராமத்துல உள்ள புதர்ல சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் சோதனை செஞ்சப்போ சாக்கு மூட்டைக்குள்ள அழுகிய நிலையில கிடக்கிற ஒரு ஆணோட சடலங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த ஆண் யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. ஆனா அடையாளமே தெரியாத அளவுக்கு முகம் அழுகி போயிருந்ததால ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு சவாலா மாறுச்சு. செல்போன், பர்ஸ் ஏதாவது பக்கத்திலேயோ இல்ல அக்கம் பக்கத்திலோ கிடக்கான்னு போலீஸ் தேடி இருக்காங்க. ஆனா அப்படி எந்த பொருளும் அந்த இடத்துல இல்ல. ஒதுக்குப்புறமான ஏரியாங்கிறதால பெரிய அளவுக்கு சிசிடிவி கேமராக்களும் இல்ல. ஆக மொத்தம் இறந்து கிடக்கிறது யாரு, கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் இறந்து கிடந்த ஆணோட பேண்ட் பாக்கெட்ல ஏதோ வித்தியாசமா கிடந்ததை போலீஸ் கவனிச்சிருக்காங்க. அது என்னதுன்னு எடுத்து பார்த்தப்பதான் அது அவரோட டிரைவிங் லைசன்ஸ்ங்கிறதும் அவரோட பேரு ஸ்ரீதர்ங்கிறதும் தெரிய வந்துச்சு. அந்த லைசன்ஸை துருப்பு சீட்டா வச்சு விசாரணையில இறங்கின போலீஸ் அதுல இருந்த அட்ரஸுக்கு போனாங்க. ஆனா வீட்டுல யாருமே இல்ல. வீடு பூட்டு போட்டு இருந்திருக்கு. அதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரணை பண்ணாங்க போலீஸ். அப்போ ஸ்ரீதரும் அவரோட மனைவி பரிமளாவும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்கன்னும், பரிமளாவுக்கு கார்த்திகேயன்கிற நபரோட தகாத உறவு இருந்ததாகவும், அது சம்பந்தமா தான் கணவன் மனைவி இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டுட்டு இருந்ததாகவும் சொல்லி இருக்காங்க. அதோட ஸ்ரீதர் பரிமளாவுக்கு நாகைதான் சொந்த ஊருங்கிறது தெரிய வந்துச்சு. அவங்க சொன்னதை வச்சு பெருந்துறையில உள்ள கார்த்திகேயன் வீட்டுக்கு போனாங்க காவலர்கள். அப்போ வீட்டுல கார்த்திகேயனோட மனைவியும் பிள்ளைகளும் மட்டும்தான் இருந்தாங்க. கார்த்திகேயன் இல்ல. ஸ்ரீதரோட மனைவி பரிமளாவையும் காணோம், கார்த்திகேயனையும் காணோம். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஸ்ரீதரை ஏதாவது பண்ணி இருப்பாங்கங்கிற சந்தேகம் எழுந்துச்சு. அதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட இருந்து பரிமளாவோட போன் நம்பரை வாங்கின போலீஸ் அதை வச்சு அவங்க இருக்கிற இடத்தை ட்ரேஸ் பண்ணாங்க. அப்போ பரிமளா நாகையில இருக்கிறது தெரிய வரவே உடனே அங்க போன ஈரோடு போலீஸ் பரிமளாவை சுத்தி வளைச்சிருக்காங்க. கூட கார்த்திகேயனும் இருந்திருக்கா. பிடிபட்ட 2 பேரையும் ஈரோட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுலதான் ஸ்ரீதருக்கு நடந்த கொடூரமான விஷயமே தெரிய வந்துச்சு. நாகையை சேர்ந்த ஸ்ரீதர் பரிமளா தம்பதி கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு குழந்தை இல்ல. இந்த சூழல்ல கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை தேடி ஈரோட்டுக்கு வந்த ஸ்ரீதர் பரிமளா தம்பதி காசிப்பிள்ளையாம்பாளையத்துல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. பெருந்துறையில உள்ள பிரைவேட் கம்பெனில கார் டிரைவரா வேலை பார்த்துட்டு வந்த ஸ்ரீதருக்கு சக ஊழியரான கார்த்திகேயன் ஃப்ரெண்டாகி இருக்கா. அதுக்கு பிறகு ஸ்ரீதர் வீட்டுக்கு கார்த்திகேயன் அடிக்கடி வந்திருக்கான். அப்போ பரிமளாவுக்கும் கார்த்திகேயனுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கணவனோட ஃப்ரெண்டுங்கிற முறையில பேசி பழக ஆரம்பிச்ச பரிமளா கொஞ்ச நாள் கழிச்சு கணவனுக்கே தெரியாம கார்த்திகேயன் கூட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க.
ஸ்ரீதர் வீட்டுல இல்லாதப்ப ரெண்டு பேரும் அடிக்கடி வீட்டுல தனிமையில சந்திச்சிருக்காங்க. ஸ்ரீதர் மது போதைக்கு அடிமையானவர். இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மனைவி பரிமளா கணவன் வீட்டுல இருக்கும் போதே கார்த்திகேயனோட உல்லாசமா இருந்திருக்காங்க. கார்த்திகேயனும் ஸ்ரீதரும் வீட்டுல உட்கார்ந்து ஒன்னா சரக்கு அடிப்பாங்களா. அப்படி குடிக்கும் போது ஸ்ரீதருக்கு அளவுக்கு அதிகமா மதுவை ஊத்தி கொடுத்துட்டு பரிமளாவோட தனிமையில இருந்திருக்கான் கார்த்திகேயன். இப்படியே தினமும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் இதே மாதிரி ஸ்ரீதரை குடிக்க வச்சுட்டு பரிமளாவும் கார்த்திகேயனும் உல்லாசத்துல இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு லைட்டா போதை தெளிஞ்சதும் அறைக்குள்ள போயிருக்காரு ஸ்ரீதர். அங்க பரிமளாவும் கார்த்திகேயனும் இருந்த கோலத்தை பார்த்து ஷாக் ஆகியிருக்கார். நண்பனாச்சேன்னு வீட்டுக்குள்ள விட்டா உன் புத்திய காட்டிட்டியான்னு சொல்லி கார்த்திகேயனை அடிச்சு விரட்டி இருக்காரு ஸ்ரீதர். அதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உனக்கு சோறு போடுறதுன்னா, ஆனா எனக்கு தெரியாம நீ இந்த அசிங்கமான வேலையை பார்த்துட்டு இருக்கன்னு பரிமளாவை கண்டிச்சிருக்கார். இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து பரிமளா கிட்ட ஸ்ரீதர் சண்டை போட்டுட்டே இருந்ததால கணவனோட கதையை முடிக்க கள்ளக்காதலன் கார்த்திகேயனோட சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஸ்ரீதருக்கு போன் பண்ண கார்த்திகேயன், நான் பண்ணது பெரிய தப்புதான் மச்சான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அழுது இருக்கா. அதோட ஸ்ரீதரை நேர்ல வர சொன்ன கார்த்திகேயன் அவரை மது குடிக்கிறதுக்காக ஈங்கூர் பகுதியில் உள்ள காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்கான். கார்த்திகேயன் திருந்திட்டான்னு நினைச்சு அவன் கூட போன ஸ்ரீதரை கீழே தள்ளிவிட்டு டி ஷர்ட்டால கழுத்தை நெரிச்சு துடிக்க கொண்டு இருக்கான். ஸ்ரீதரோட உயிர் போனதும் பரிமளாவுக்கு போன் பண்ண கார்த்திகேயன், கதையை முடிச்சிட்டேண்டி, ஒரு பெரிய சாக்கு மூட்டையை கொண்டு வான்னு சொல்லி இருக்கான். அடுத்து கொஞ்ச நேரத்துல சாக்கு மூட்டையோட பரிமளா அங்க வந்ததும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ரீதரோட உடலை சாக்கு மூட்டையில திணிச்சு அங்க உள்ள புதருக்குள்ள வீசிட்டு இரவோடு இரவா நாகைக்கு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வர பரிமளா கார்த்திகேயன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீசார் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. பைக்கில் சென்று கொண்டிருந்த இளைஞர் மீது வேகமாக மோதிய கார். நிலை தடுமாறி கீழே விழுந்த இளைஞர் மீது பலமுறை காரை ஏற்றி கொலை செய்த கொடூரம். சிசிடிவி காட்சியில் பதிவான கொலையாளிகளின் முகம். கொலையாளிகள் இருவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். இளைஞரை கொன்ற நபர்கள் யார், எதற்காக கொலை செய்தார்கள், பின்னணி என்ன? நவம்பர் 22 குங்கனூர் பள்ளிசாலையில சாகித்ங்கிற இளைஞர் பைக்ல போயிட்டு இருந்தார். அப்போ பின்னாடி வேகமா வந்த கார் ஒண்ணு அந்த இளைஞரோட பைக்ல வேகமா மோதி இருக்கு. கார் மோதின வேகத்துல கீழே விழுந்த சாகித்துக்கு உடம்பு ஃபுல்லா காயம் ஏற்பட்டு. அப்ப திடீர்னு மறுபடியும் வேகமா வந்த கார் ஷாகித் மேல பல முறை மோதி இருக்கு. இதுல காரோட சக்கரத்துல சிக்கின ஷாகித் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்தார். இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் ஷாகித்தை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஷாகித் உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இது திட்டமிட்ட கொலைன்னு முடிவு பண்ணி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்போ கார்ல இருந்த ரெண்டு பேரு ஷாகித்த கார் ஏற்றி கொன்ன காட்சி பதிவாகி இருந்துச்சு. இதனால அந்த கார் நம்பரை வச்சே கொலையாளிகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க போலீஸ். இதுக்கடையில குங்கனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சபீர்ங்கிற நபர் நான் தான் ஷாகித்த கொலை செஞ்சேன்னு சொல்லி சரண் அடைஞ்சிருக்கார். ஆனா அதை நம்பாத போலீசார் சிசிடிவி காட்சியில ரெண்டு பேரு இருந்தீங்க, இப்போ நீ மட்டும்தான் வந்து சரண் அடைஞ்சிருக்க, உன் கூட இருந்த இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டு இருக்காங்க. அப்ப சபீர் ஏதேதோ சொல்லி மழுப்பி இருக்கார். அடுத்து அவர்கிட்ட தங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். அதுலதான் பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. தெலங்கானாவில் உள்ள குங்கனூர் பள்ளி கிராமத்தை சேர்ந்த முகமது காதிருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணமாகி இருக்கு. கல்யாணமான நாள்ல இருந்தே முகமது காதிரோட சகோதரி மகன் சாகித் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருந்திருக்கார். கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கிற முகமது காதிர் வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிருவார்னு கூறப்படுது. இதனால முகமது காதிரோட வீட்டிலேயே அடிக்கடி தங்க ஆரம்பிச்சிருக்காரு ஷாகித். அப்போ நெருங்கி பழக ஆரம்பிச்ச ஷாகிதும் முகமது காதிரோட மனைவிக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. சகோதரி மகன்கிறதால முகமது காதிருக்கு ஷாகித் மேல எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஆனா ரெண்டு பேரும் அடிக்கடி நெருங்கி பழகுனதை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க முகமது காதிர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. இதனால மனைவி மேல சந்தேகப்பட்ட முகமது காதிர் அவங்களோட நடவடிக்கையை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்போனை வீட்டில் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு பொருட்களை வாங்க போயிருக்காங்க முகமது காதிரோட மனைவி. அப்போ அவங்களோட செல்போனை எடுத்த முகமது காதிர் வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. அப்போ ஷாகித் கூட தன்னோட மனைவி ஆபாசமா பேசி இருந்தது பார்த்து கோபமான முகமது காதிர் மனைவியை கண்டிச்சிருக்கார். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னைய கவனிச்சுக்கிட்டா நீ ஷாகித் கூட பழகிட்டு இருக்க. உண்மையில ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு திட்டி இனிமே நீ ஷாகித் கூட பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கார். அதே மாதிரி ஷாகித்துக்கும் போன் பண்ண முகமது காதிர், நீ என் குடும்பத்தையே கெடுத்துட்ட. இனிமே எங்க வீட்டுக்கு நீ வந்தனா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்கார். ஆனா முகமது காதிரோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத ரெண்டு பேரும் தங்களோட கள்ளக்காதலை தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகமது காதிர் வேலை விஷயமா பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கார். அப்போ ஷாகித்தும் தன்னோட மனைவியும் ஒன்னா பைக்ல போனதை பார்த்த முகமது காதிர் இதுக்கு மேல இவங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சகோதரர் சபீர் கூட சேர்ந்து ஷாகித்தை கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு குங்குனூர் பள்ளி சாலையில ஷாகித் பைக்ல போயிட்டு இருந்தார். அப்போ அவரை ஃபாலோ பண்ணி கார்ல போன முகமது காதிரும் சபீரும் பைக்ல வேகமா மோதி இருக்காங்க. இதுல ஷாகித் தடுமாறி கீழே விழுந்திருக்கார். அடுத்து பலமுறை காரை ஷாகித் மேல ஏத்தி கொடூரமா கொண்டு இருக்காங்க. அண்ணன் அரசு வேலை பார்த்ததால அவரோட வேலை பறிபோயிடக்கூடாதுன்னு நினைச்ச சபீர் தான் ஷாகித்தை கொலை பண்ணேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்கார். ஆனா சிசிடிவி காட்சியை வச்சு முகமது காதிரும் கொலை குற்றத்துல சம்பந்தப்பட்டவர்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் முகமது காதிரையும் சபீரையும் அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. தனது ஸ்கூட்டியில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஆசிரியை திடீரென குறுக்கே வந்து வழிமறித்த இளைஞர். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆசிரியையை கத்தியால் குத்தி கொன்ற அரக்கன். கண்ணிமைக்காமல் ரசித்த காதலியை துடிக்க துடிக்க கொலை செய்தது ஏன்? இளைஞரின் காட்டுமிராண்டித்தனத்திற்கு என்ன காரணம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரி டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்த 26 வயசான காவ்யா வழக்கம் போல தன்னோட ஸ்கூட்டியில ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பைக்ல வந்த ஒரு இளைஞன் ஸ்கூட்டியில போயிட்டு இருந்த காவ்யாவை வழிமறிச்சு நின்று இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் ஆவேசமா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அப்போ திடீர்னு ஆக்ரோஷமான அந்த இளைஞன் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து காவ்யாவோட தலைப்பகுதியிலேயே 4-5 முறை கத்தியால குத்தி கிழிச்சிருக்கான். அதுல காவ்யா ஸ்பாட்டிலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. இந்த கொடூர சம்பவத்தை நேர்ல பார்த்து அங்க இருந்த எல்லாரும் மிரண்டு போயிருக்காங்க. இளைஞனோட ஆக்ரோஷத்தை பார்த்து பயந்து போனதால ஒருத்தர் கூட கொலையை தடுக்க முன்வரல. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க ரத்த வெள்ளத்துல கிடந்த காவ்யாவோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு காவ்யாவை கொலை செஞ்ச இளைஞன் யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு பல கேள்விகளுக்கு விடை தேடி நகர்ந்தாங்க. அந்த நேரத்துல ஸ்பாட்ல இருந்த போலீஸுக்கு ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்திருக்கு. காவ்யாங்கிற பொண்ணை கொலை செஞ்சிட்டதா சொல்லி ஒருத்தன் சரண்டர் ஆகியிருக்கான்னு சொல்லி இருக்காங்க. உடனடியா அங்கு போன போலீஸ்காரங்க காவல் நிலையத்துல சரண்டரான அஜித்குமார் கிட்ட விசாரணை பண்ணாங்க. தஞ்சை பாபநாசம் தாலுகாவில் உள்ள ஆலங்குடியை சேர்ந்த காவ்யாவும் மேலக்களக்குடி பகுதியைச் சேர்ந்த அஜித்குமாரும் ஸ்கூல்ல படிச்ச போதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இந்த நட்பு நாளடைவில் காதலா மாறி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 10 வருஷமா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. 9வது வரை மட்டுமே படிச்ச அஜித்குமார் பெயிண்டர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். காவ்யா அரசு தொடக்க பள்ளியில தற்காலிக டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல இவங்களோட காதல் விவகாரம் காவ்யாவோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ அஜித்குமாருக்கு படிப்பும் வேலையும் இல்லாதத காரணம் காட்டி இந்த காதலுக்கு காவ்யாவோட பெற்றோர் மறுப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல காவ்யாவோட அம்மா தன்னோட சொந்த அண்ணன் மகன் மனோஜுக்கு மகளை கட்டி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க.
மனோஜ் சென்னையில உள்ள பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கார். அவரோட அப்பா ரிட்டையர்டு ஆடிட்டர். அதனால வசதி வாய்ப்புக்கு எந்த குறையும் இல்லை. இது எல்லாத்தையும் மகள் கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சிருக்காங்க காவ்யாவோட பெற்றோர். அதுக்கு பிறகு காவ்யா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்ச ஒரு வாரத்திலேயே காவ்யாவுக்கும் மனோஜுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணத்துக்கு தேதியையும் குறிச்சிட்டாங்க. இவ்வளவு நடந்தும் காதலன் அஜித்குமார் கிட்ட எதையுமே சொல்லாம இருந்த காவ்யா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அஜித்குமாரோட வாட்ஸ்அப்பிற்கு மனோஜ் கூட நடந்த நிச்சயதார்த்த போட்டோஸ்களை அனுப்பி இருக்காங்க. காதலி வேறொரு இளைஞர் கூட மாலையும் கழுத்துமா நின்னுட்டு இருந்ததை பார்த்து ஷாக்கான அஜித்குமார் காவ்யா கிட்ட சண்டை போட்டிருக்கான். அப்போ நம்ம காதலை எங்க வீட்டுல ஏத்துக்கல, அதனால முறப்பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சாதாரண டோன்ல சொன்னதும் அஜித்குமார் ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போயிருக்கான். அதுக்கு பிறகு காவ்யா அஜித்குமார் கூட பேசுறதையும் ஸ்டாப் பண்ணி இருக்காங்க. ஆனா காவ்யாவோட வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த அஜித்குமார் காதலி காவ்யா தனியா எங்கேயாச்சும் வெளியே போனாங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சண்டை போட்டுட்டே இருந்திருக்கான். அதுக்கு நான் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையத்தான் கட்டிக்க போறேன்னு காவ்யா கட்டன் ரேட்டா சொல்லி இருக்காங்க. 10 வருஷ காதலையும் காதலியையும் மறக்க முடியாம தவிச்ச அஜித்குமார் தனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கான். தன்னோட காதலி எப்ப தனியா வெளியே வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்கான். நினைச்ச மாதிரியே காவ்யா வழக்கம் போல தன்னோட ஸ்கூட்டியில ஸ்கூலுக்கு போனதை பார்த்துட்டு இருந்த அஜித்குமார் அவங்கள ராமகிருஷ்ணா மடத்துக்கிட்ட வச்சு வழிமறிச்சு சண்டை போட்டு இருக்கா. என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு அஜித்குமார் கெஞ்சியும் காவ்யா அதுக்கு ஒத்துக்காததால மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அவங்க தலையில சர்ற மாதிரியா குத்தி துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான். காவ்யாவை கொலை செஞ்ச கையோட காவல் நிலையத்துல சரணடைஞ்ச அஜித்குமார் கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மைகளும் வெளியே வரவே அஜித்குமார் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ்காரங்க அவனை கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.